ஆயிடுச்சு. குட் ஆஃப்டர்நூன். ஏன் என்ன சவுண்டு கம்மியா இருக்கு? குட் ஆஃப்டர்நூன். நம்ம என்ன ஆக போறோம்? போலீஸ். போலீஸ் எஸ்ஐ. அப்ப அதோட கம்பீரம் நம்மளுக்கு வரணும்ல, வரணுமா இல்லையா? டே 1ல இருந்து அது இருக்கணும். ஓகேயா? எப்பயுமே நான் நம்புற ஒரு விஷயம், பசங்க எல்லாட்டையுமே சொல்ற ஒரே விஷயம், நம்ம என்ன ஆகணும்னு ஆசைப்படுறோமோ அதுக்கான தகுதியை நம்ம வளர்த்துக்கணும். ஓகேயா? இப்ப நான் டீச்சர் ஆகணும்னா என்ன பண்ணும்? நல்லா பேசணும் முதல்ல, சரிதானே? ரைட். நான் சொல்றது உங்களுக்கு பிடிக்கிற மாதிரி நான் பேசணும். ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் நாலேஜ் இருக்கணும். என்ன பயம் இருந்தாலும் அது காலில் இருக்கணும், மூஞ்சில இருக்கக்கூடாது. கரெக்டா இல்லையா? ரைட். அப்ப நீங்க எஸ்ஏ ஆகணும்னா என்ன பண்ணும்? முதல்ல அதுக்கான வெறி நம்ம உள்ளுக்கு வரணும். இந்த நாடி நரம்பு எல்லாத்துலயும் என்ன ஊறி இருக்கணும்? கண்ணாடி மழை நின்றா எப்படி தெரியணும்? உங்களை பார்க்கல அந்த கெத்து தெரியணும். நம்ம என்னன்னா, செல்ஃப் லவ் இஸ் த பெஸ்ட் லவ். எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க உங்களை நேசிக்கிறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு அது நடக்கும். நீங்க கண்ணாடி மணிக்கும் போதெல்லாம் என்ன இமேஜின் பண்ணணும்? யூனிஃபார்மோட இமேஜின் பண்ணணும். கண்டிப்பா நான் ஆயே தரணும். நீங்க எழுதி வச்சுக்கோங்க, நீங்க நோட்டு போட்டு டைம் போட்டு எழுதி வச்சுக்கோங்க. நீங்க டெய்லி இமேஜின் பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுடைய சக்சஸ் உங்க கையில இருக்கும். ஓகே, டெய்லி நம்ம ஏன் அப்படி நம்ம நினைக்கும் போது என்ன ஆகும்னா, சிம்பிளா சொல்லணும்னா, நீங்க இதுக்கு முன்னாடி ஒரு இடத்த பல தடவை கிராஸ் பண்ணிருப்பீங்க, எல்லாம் பண்ணிருப்பீங்க. என்னைக்கு இந்த போலீஸ்ன்ற தாட் உங்களுக்குள்ள வந்துச்சோ, நீங்க பாத்தீங்கன்னா கேள்விப்படுறதெல்லாம் அந்த போலீஸா தான் இருக்கும். போனை தொட்டா போலீஸ் என்கொயரியா வரும், போஸ்டரை பார்த்தா போலீஸா இருக்கும். ஆனா அதுக்கு முன்னாடி 10ஆம் தெருவில் நடந்திருப்போம். நம்ம மூளை என்ன செய்யுமா, நம்மளுக்கு என்ன தேவையோ அதை நம்ம கிட்ட கொடுத்துக்கிட்டே இருக்குமா. ஓகே, அப்ப இப்ப உங்களுக்கு என்ன தேவை? முதல்ல உங்களுக்கு என்ன தேவை? நீங்க எஸ்ஐயோ பிசியோ போலீஸ் சர்வீஸ்க்கு போயே ஆகணும். யூனிஃபார்ம் போட்டே ஆகணும். ஆப்ஷனல் யாராவது வச்சிருக்கீங்களா? போவோம், இல்லாட்டினா இப்படி மாறிக்குவோம், அப்படி இருக்கும். எல்லார் மனசுக்குள்ளேயும் அந்த 2 மைண்ட் வந்து இருக்கத்தான் செய்யும். ஆனா இதை நீங்க கிளியர் பண்ற வரைக்கும் எப்படி இருக்கணும்னா, ஒரே மைண்ட், ஒரே வேலை. காலையில கண்ணாடி முன்னாடி நிற்கும் போது உங்களுக்கு என்ன தோணணும்? நீங்க ஒரு போலீஸ், அது ஆயே தீரும். ஓகேயா? ஸோ இந்த பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு இன்ஸ்டியூட் ஸ்டூடெண்டோட ஒர்க் வந்து எப்படின்னா, இன்ஸ்டியூட்டோட ஒர்க்கு 45லேருந்து 50% தான் ஜஸ்ட் கைடு. ஓகேயா? ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கதை ஒன்று இருக்கு, அந்த கதை சொல்றேன் உங்களுக்கு. நான் எல்லா கிளாஸ்லயும் சொல்ற கதை தான், கழுதை கதை ஒன்று. எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த கதை. ஒரு கழுதையை வந்து எப்பயுமே என்ன பண்ணணும்னா, கதையை நம்மளோட என்ன பண்ணணும்? அட்டாச் பண்ணிக்கணும். ஒரு ஓனர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கழுதையை வந்து ரொம்ப பாசமா வளர்த்தாராம். ஓகேயா? சரி, ரொம்ப அதுக்கு என்ன வேணுமோ வாங்கி கொடுத்துருவாராம், அது கேட்கறதெல்லாம் செஞ்சிருவாராம். ஓகே, அதுக்காண்டியே வாழ்ற மாதிரி அவர் என்ன பண்ணாரா, எல்லாமே அதுக்கு தேவையானது எல்லாமே இந்த வீட்டுல இருக்குமா. ஆனா அந்த கழுதை என்ன பண்ணுமா, ரொம்ப அவர் பாசம் வச்சுட்டனால அவர் பேச்ச கேட்கவே கேட்காதான். அவர் என்ன சொன்னாலும் ஏட்டிக்கு போட்டையாதான் பண்ணுமா. ஒரு நாள் நம்ம அவங்க வீட்டுக்கு பக்கத்துல ஒரு பாலும் கிணறு இருந்திருக்கு. இவர் என்ன செஞ்சிருக்காரு, அந்த பக்கத்து போகாத அந்த கல்வியை வான் பண்ணிட்டே இருந்திருக்காரு. இது கேட்கவே இல்லை. அப்படி என்னத்தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுக்குள்ள எட்டி பாக்குற நேரத்துல என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த கிணத்துக்குள்ள போய் அந்த கழுதை விழுந்துருச்சு. இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, ரொம்ப அடி ஆழத்துக்கு போயிடுச்சு, பேச்சுமில்ல மூச்சுமில்ல, கழுதை செத்து போயிடுச்சுன்ட்டு ஓனர் ரொம்ப ரொம்ப அழுது தவிச்சு அவர் அந்த கழுதையை வளர்த்த விதத்தை அந்த ஊர்ல இருந்த மக்கள் எல்லாம் பார்த்திருக்காங்க. ஸோ அதனால என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, சரி ரொம்ப பாவம், அவர் ரொம்ப அழுகிறாருன்னு சொல்லிட்டு ஹெல்ப் பண்ணுவோம்னு அவங்களும் போறாங்க. ஆனா கழுதையை ஒன்றும் பண்ண முடியல. அதனால என்ன பண்றாங்கன்னா, எல்லாரும் சேர்ந்து இனிமேல் இந்த கிணறே வேணாம், என் கழுதையை கொண்டு அந்த கிணறே வேணாம், அந்த கிணத்தை மூடிடுவோம் அப்படின்னு அந்த ஓனர் சொல்லிட்டு என்ன பண்றாங்கன்னா, மண்ணலி இந்த கிணத்துக்குள்ள போட்டே வராங்க. எல்லாம் போட்டு கொஞ்சம் பாஜரத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் பார்த்தோம்னா, கழுதோட சத்தம் மாதிரி கேட்குதான். என்னன்னு உள்ள பார்த்தோம்னா, அந்த மண்ணை போட என்ன செய்தான், இந்த கழுதை அந்த மண்ணை மீச்சு என்ன செய்தான், கொஞ்சம் கொஞ்சமா மேலே வந்துட்டே இருக்கு. அதை பார்த்தோன்னே இன்னும் வேகமா அந்த மண்ணை போட்டு அந்த கழுதையை ஒரு வேளை என்ன பண்ணிட்டாங்க, காப்பாத்திட்டாங்க. ஸ்டோரி முடிஞ்சு. மாரல் ஆஃப் த ஸ்டோரி என்ன? தம்பி பச்சை சட்டை சொல்லுங்க. நீங்க தான் கதையை ரொம்ப ஆர்வமாக கவனிச்சீங்க, சொல்லுங்க. சும்மா மாரல் ஆஃப் த ஸ்டோரி என்ன, இதுல நீங்க என்ன தெரிஞ்சுக்கிறீங்க? முயற்சி திருவினை ஆக்கும். வெரி குட். வேற சூப்பர். உண்மை அதான். நம்மளை சுத்தி 1000 சொல்லுவாங்க, லட்சக்கணக்கான பேர் படிக்கிறியான், உனக்கு மட்டும் வேலை கிடைக்க போகுது. முதல் கேள்வி இந்த பாருங்க, அவனும் தான் அப்படி சொல்லிக்கிட்டே தெரிஞ்சான், இன்னும் இப்படியேதான் சொல்லிக்கிட்டு இருக்கியான், நீ போய் மட்டும் பாஸ் ஆயிருவியா? அப்ப ஏன்னா எல்லாருமே வந்து இப்ப வந்து நம்ம வந்து உட்காந்து சாப்பிட்ற ஸ்டேஜ்ல கிடையாது, ஏர்னிங் ஸ்டேஜ். வீட்டுக்கு கொடுக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய ஆளுங்க நம்ம எல்லாருமே. போனேன்னா ஒரு 10,000 ரூபாய்க்கு என்ன பண்ணிடலாம், ஒரு வேலைக்கு போயிடலாம். நீ இப்படி இருக்கியே, இந்த பாரு அவனை பாரு, இந்த படிச்சானா வேலைக்கு போயிட்டானா, இப்படி நம்மளை சுத்தி நெகட்டிவ் தாட்ஸ் வந்து அதிகமா இருக்கும். ஆனா நம்ம என்ன பண்றோம்னா, ரொம்ப பெரிய கோலை வந்து நம்மளுக்கு செட் பண்றோம். ஓகே, இந்த வேலை ஏன் நீங்க தேர்ந்தெடுத்தீங்கன்னு சொல்லுங்க எனக்கு. ஏன் இந்த வேலை, பிசி வேலை, எஸ்ஐ வேலை, ஒய் போலீஸ்?
ஏன் போலீஸ்? சும்மா பேசலாம், என்ன உங்க சிஸ்டர் நினைச்சுக்கலாம். கிளாஸ் ஃபுல்லா அடிக்கடி நானும் உங்க கூட ஜாயின் பண்ணுவேன், அதனால தாராளமா ஃப்ரீயா பேசலாம். சரி, இங்க இருக்க இதே அப்படிதான், பசங்களோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து ரொம்ப முக்கியம். அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஃபுல்லா படிக்க வைக்கிறது தான் முதல் கோல். இந்த தடவை எங்களுக்குன்னு ஒரு செட் ஆஃப் டார்கெட் இருக்கு. அதாவது இவ்வளவு பேரை வந்து நாங்க வேலைக்கு அனுப்பணும் அப்படின்னு சொல்லி, அதனால நாங்களும் உங்க கூட சேர்ந்து உழைக்கிறதுக்கு தயாரா இருக்கும். நீங்களும் எங்க கூட வந்து சேர்ந்து உழைக்கும். ரைட்டா? சேர்ந்து உழைச்சா யாருக்கு நன்மை? 2 பேர். நீங்க வேலைக்கு போயிருவீங்க, நாங்க அட்மிஷன் போடுவோம், அவ்வளவுதான். ரைட்டு தானே? உண்மை அதுதான். சரி, ரைட். சொல்லுங்க, ஏன் போலீஸ்? ஒய் போலீஸ்? எதனால? சும்மா சொல்லலாம். முதல் ரீசன் என்ன? சம்பளம். ஓகேயா? நார்மலா நம்ம ஒரு டிகிரி முடிச்சு ஒரு வேலைக்கு போனோம்னா அதிகபட்சம் எவ்வளவு சம்பளம் வாங்குவோம்? 15 ரூபாய். சென்னைக்கு போனீங்கன்னா 20 வாங்கலாம். தங்குறது எல்லாம் சேர்த்து அதே கணக்கு தான் வரும் நம்மளுக்கு, அவ்வளவுதானே? ரைட். இதுல வந்து உங்களோட நார்மலா ட்ரைனிங்லேயே பிசிக்கு ஸ்கேல் என்னன்னு தெரியுமா? அது அப்போ. இப்ப 21,500 நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடியே 19,500 ட்ரைனிங்ல. ஓகேயா? இப்ப எனக்கு தெரிஞ்சு மேபி கூடிக்கலாம் 21,500 கிட்ட ட்ரைனிங்லேயே சொல்றேன். ஓகேயா? இதே எஸ்ஐனா நீங்க கால்குலேட் பண்ணிக்கணும். ஒரு எஸ்ஐக்கும் ஒரு குரூப் 2 கேடருக்குள்ள வித்தியாசம் பாத்தீங்கன்னா, ஒரு ப்ரிலிமினரி எழுதணும், ஒரு மெயின்ஸ் எழுதணும், இன்டர்வியூ அட்டன் பண்ணி அந்த 35,000 இருந்து 40,000 சம்பளத்துக்கு போகணும். இது ஒரே எக்ஸாம். பாஸ் பண்ணீங்கன்னா பிசிக்கல் தான். இன்டர்வியூ பயப்பட தேவையே கிடையாது. ஏன்னா நீங்க ரிட்டர்ன்ல மார்க் கொடுத்தீங்கன்னா 10 மார்க் தான் உங்களுக்கு இன்டர்வியூ. நீங்க சர்டிபிகேட் அது இதுன்னு எல்லாத்துக்குமே சேர்த்து உங்களுக்கு ஒரு மார்க் வந்துடும். கொஞ்சம் தான் அதுக்கு நீங்க ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா போதும், நீங்க ஆயிடலாம், எஸ்ஏ ஆயிடலாம். அதோட ஸ்கேலுங்க இதோட ஸ்கேலுங்க நல்லா யோசிச்சுக்கோங்க. ஓகேயா? ஸோ அப்போ நம்மளுக்கு வந்து பிசி வந்து ஒரு செக்யூர் வந்து சம்பளம், கௌரவமான சம்பளம். 2வது ரெஸ்பெக்ட். உண்மையா இல்லையா? ரைட்டா? நம்ம பாதி தேடுறதுக்கு காரணமே நம்மளோட ரெஸ்பெக்ட் காண்டி தான். ஓகேயா? சரி, இது எல்லாம் நீங்க ஒர்க் பண்ணக்கூடிய இந்த 6 மாசத்துக்குள்ள கிடைக்க போகுது உங்களுக்கு. அப்ப நீங்க எப்படி உழைக்கணும்? ஏதோ ஒரு வேலைக்கு போறதுக்காண்டி எத்தனை வருஷம் நம்ம படிக்கிறோம்? ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட், யூகேஜி, எல்கேஜி, இப்ப ப்ரீகேஜில இருந்து எடுத்துக்கோங்க. இவ்வளவு நாள் படிச்சு ஒரு வேலைக்கு போறோம். இப்ப ஒரு 6 மாசம் உழைச்சிங்கன்னா நீங்க நினைச்ச வேலை, கௌரவமான சம்பளம், நல்ல மரியாதையோட நீங்க போயிடலாம். அதே மாதிரி ஒவ்வொரு கிளாஸ்லயும் உங்களை வந்து இப்படி செல்ஃப் மோட்டிவேட் பண்ணிட்டே இருக்க மாட்டாங்க, ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. யாருக்கு யார் செல்ஃப் மோட்டிவேட்டா இருக்கணும்? நம்மளுக்கு நம்ம. ரைட்டா? அதுக்குதான் டெய்லியும் காலைல எழுந்திரிச்சோன்னு நீங்க முதல்ல யார் மூஞ்சில முடிக்கணும்? நம்ம மூஞ்சில தான் முடிக்கணும். எந்திரிச்சுன்னு எங்க போகணும்? கண்ணாடி முன்னாடி நிக்கணும். கண்ணாடி முன்னாடி என்ன பண்ணணும்? உங்களை எஸ்ஐயா இல்ல போலீஸா நீங்க என்ன ஆகணும்னு ஆசைப்படுறீங்களோ அதை இமேஜின் பண்ணி பார்க்கணும். கூடிய சீக்கிரம் நடந்துடும். ஓகேயா? சோ அப்ப அந்த கதையோட ஸ்டோரியே தான். 1000 பேர் 1000 பேர் சொல்லட்டும். ஓகேயா? ஒரு சின்ன இடத்துல நீங்க விழுந்துட்டீங்கன்னா கூட என்ன பண்ணும்? அதையும் அவங்களுக்கு அதுவும் ஒரு பிளஸ் அமைஞ்சு நீங்க என்ன பண்ணணும்? அதை நோக்கி பயணிக்கணும். அப்படி பயணிக்கும் போது என்ன செஞ்சிருவீங்க? சீக்கிரம் உங்களோட வெற்றியை தெரிஞ்சுக்குவீங்க. ஓகே? அதே மாதிரி கிளாஸ் ரெகுலரா அட்டன் பண்ணணும். ஒண்ணு, கிளாஸ்ல மேக்சிமம் படிக்கதான் வைப்பாங்க. ஓகே? ஒரு டாபிக் நடத்தினாங்க அப்படின்னோம்னா அந்த டாபிக்கை உங்களை இங்கேயே படிக்க வச்சு இங்கேயே கேள்வி கேட்பாங்க. அப்ப எப்பயுமே ஆப்சென்ட் ஆகவே கூடாது. செகண்ட் ஒன், டெஸ்ட் கம்பல்சரி எழுதும். உங்களுக்கு ஃபீட்பேக் கேட்பாங்க. அப்பப்ப ஃபீட்பேக் கொடுத்து எழுத சொல்லுவாங்க, கேட்பாங்க. ட்ரூ ஹானஸ்டா உங்களுக்கு என்ன தோணுதோ நீங்க எழுதலாம், அதை உடனே சரி பண்ணிடுவாங்க. ஓகேயா? ஸோ அதே மாதிரி உங்களுக்கு உள்ள வரும்போதே ஒரு போர்ஷன் படிச்சு சொல்லி கேள்வி எல்லாம் கேட்பாங்க. கேள்வி கேட்டுதான் உள்ள உட்கார வைப்பாங்க. என்னடா சின்ன பிள்ளைல 6th ஸ்டாண்டர்ட்ல 7, நீங்க என்ன டிகிரி வேணாலும் படிச்சுக்கோங்க. இப்ப நீங்க இந்த 6 மாசம் எங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு 6th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட் தான். அப்படின்னா தான் உங்களை கைட் பண்ணவும் எங்களுக்கு ஈஸியா இருக்கும், நீங்களும் படிப்பீங்க. நிறைய விஷயம் எல்லாருக்கும் எல்லா விஷயம் தெரியாது. ஓகே? அப்ப எனக்கு தெரியாத விஷயம் நிறைய உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகே? அப்ப உங்களுக்கு தெரியாத விஷயம் எனக்கு தெரிஞ்சிருக்கும். கொடுத்து வாங்கிக்க போறோம், அவ்வளவுதான் பண்ண போறோம். ஓகேயா? நீங்க எவ்வளவுக்கு எவ்வளோ இங்க வந்து கோஆபரேட் பண்றீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளோ உங்களோட வெற்றி உறுதி. ஓகேயா? ரைட். முழுக்க இது ஏதாவது இதோட கிரெடிட்ஸ் எல்லாம் வந்து இன்ஸ்டியூட் எடுத்துக்குமான கிடையாது. இதோட கிரெடிட்ஸ் எல்லாம் யாரோடது? உங்களோடது. நான் ஹெல்ப் மட்டும் தான் பண்ணும். ஓகேயா? ஸோ அப்ப நீங்க உழைச்சிங்கன்னா நீங்க ஜெயிச்சிருவீங்க. நீங்க என்ன பண்ண போறீங்க? இப்ப தம்பி ப்ளூ கலர் சட்டை சொல்லுங்க. சொருகுச்சு அக்கா வயசு தாளாட்டுற மாதிரி ஜாலியா இருக்கு, அப்படிதானே? உழைக்கணும். அப்ப அங்க முடிச்சிட்டீங்க நான் உழைக்கணும் சொல்ற இடத்துல. ஓகேயா? எதை நோக்கி பயணிக்கிறோமோ அந்த பயணம் மட்டும்தான் நம்ம கண்ணுல இருக்கும். ஓகே? அவங்களோட நம்மளுக்கு வந்து யாரும் சொல்லணும் தேவையில்லை, நம்மளுக்கே தெரியும் நம்ம என்ன பண்றோம்னு. போனோம்னா நேரம் வேஸ்ட் ஆகும், தெரிஞ்சுதானே பண்றோம். ஆமா தானே? நம்மளுக்கு தெரியாம எதையும் பண்ண கிடையாது. அப்ப உங்களோட மிஸ்டேக்ஸ் என்ன,
நம்ம முதல்ல அனலைஸ் பண்ணிக்கணும். எனக்கு எது மைனஸா இருக்கு எது பிளஸ்ஸா இருக்குன்னு அனலைஸ் பண்ணி அதுக்கு ஏத்த மாதிரி படிக்கணும். அதே மாதிரி தோத்து போன 1000 பேரை பார்க்காதீங்க, ஜெயிச்ச 2 பேரை பாருங்க. நீங்களும் அதுல ஒரு ஆளா இருக்கணும். ஓகே, நீங்க ஜெயிச்சிருவீங்க, அவ்வளவுதான். அப்ப என்ன சொன்னாலும் நீங்க போய் உங்களை ஆர்கியூ பண்ணி உங்களை ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அதுக்கு நீங்க என்ன பண்ணணும், திருப்பி உங்களோட வெற்றிய பதிலா கொடுத்துடணும். கேட்க நல்லா தான் இருக்கு, கேட்கும் போது நல்லா தான் இருக்கு அப்படின்னா செஞ்சிடலாம். அதுதான் நான் சொல்றேன். நம்மள எந்த அளவுக்கு நீங்க உங்களை நம்புறீங்களோ அந்த அளவுக்கு நீங்க ஜெயிச்சிருவீங்க. உங்களை நீங்க நம்புறீங்களா நம்பலையா? யார் யாருக்கு இந்த தடவையே நான் எக்ஸாம் கிளியர் பண்ணிடுவேன்னு தோணுது? கை தூக்க கான்பிடென்ட் வேணும், அவ்வளவுதான். இது உங்களோட எக்ஸாம் டே 1 எக்ஸாமோட முதல் நாள் வரைக்கும் இருக்கும். இந்த கான்பிடென்ட்டை மட்டும் விட்டுறவே கூடாது. அந்த கான்பிடென்ட் உங்களை ஜெயிக்க வச்சிடும், வேற எதுவுமே தேவை. அப்ப படிக்க தேவையில்லைன்னா அந்த கான்பிடென்ட் படிக்கவும் வைக்கும். ஓகேயா, ரைட். ஸோ எவ்வளவுக்கு எவ்வளோ உங்களை முதல்ல நீங்க நம்புங்க. ஓகேயா, உங்க மேல அளவுக்கு அதிகமான கான்பிடென்ட் வைங்க, நீங்க ஜெயிச்சிருவீங்கன்னு நம்புங்க. ஓகேயா, கிளாஸ் கரெக்டா அட்டன் பண்ணுங்க, டெஸ்ட் கரெக்டா அட்டன் பண்ணுங்க. புரியலைன்னு சொல்லுங்க, ஒரு தடவைக்கு 2 தடவை திருப்பி கேளுங்க. ரைட், நான் உட்பட உங்களுக்கு சொல்லித்தரதுக்கு தான் சம்பளம் வாங்குறோம். ஓகேயா, ஸோ அப்போ உங்களுக்கு புரியலையா திரும்பி கேளுங்க. இது புரியல, இது எனக்கு தெரியல, இது நீங்க எனக்கு சொல்லிக் கொடுங்க அப்படின்னு கேளுங்க. கண்டிப்பா உங்களுக்கு சிரிச்ச முகத்தோட சொல்லி தருவாங்க. வேற என்னவா இருந்தாலும் நீங்க இங்க அட்மின்ல போய் நீங்க கேட்கலாம். உங்களுக்கு என்ன வேணும், இந்த மாதிரி இருக்கு, இது வேணும் அப்படின்றதே நீங்க தாராளமா கேட்கலாம். ஓகேயா, ஸோ நல்லா படிங்க. உங்களோட நீங்க வேலைக்கு போறதுல எங்களுக்கும் ரொம்ப ஹாப்பி. எல்லாரும் வேலைக்கு போறீங்கன்னா நல்லா ஜாலியா இருக்கும். ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்ல ஒவ்வொரு நானும் சொல்லிக்கோம்ல, எனக்கு தெரிஞ்ச எஸ்ஐ தான் திருவண்ணாமலையில இருக்காரு, மதுரையில எனக்கு தெரிஞ்சவங்க தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிக்கோம்ல, நல்லா இருக்கும். சரியா, ஸோ வேலைக்கு போயிருவீங்க, கன்ஃபார்ம் வேலைக்கு போயிருவீங்க, எந்த மாற்று கருத்து இல்ல. இந்த வைப் இடையில கிளாஸ்க்கு வருவேன், இதே பிரைட்னஸ் இதே சந்தோஷத்தோட அந்த கிளாஸ் இருக்கணும். சரியா, ரைட். நான் சாரை வர சொல்றேன். தேங்க்யூ. என் பேர் பிரதீபா. நான் என்ன உங்களுக்கு ஹேண்டில் பண்ணுவேன்னா தமிழ்.